இப்போ வந்து ராகி பால் எடுக்க போகிறோம். எப்படி இருக்கலாம் பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி ராகி மாவு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து தண்ணியில் போட்டு கலந்து நம்ம வடிகட்டியால் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். அதை எடுத்து இப்போ நம்ம காய்ச்ச போகிறோம். நட்ஸ் வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன், அதையுமே கூட அடிக்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ அதை வடிகட்டி அந்த பால் மட்டும் எடுக்கிறேன். ஏன்னா அதில் கொஞ்சம் திரி திரியாக இருக்கும் இல்லையா, அதனால் வடிகட்டி பால் மட்டும் எடுக்கிறேன். எடுத்தால் பார்க்கலாம். ராகி பால் நல்லா எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம காலையில் ஒரு முந்திரி, 2 பாதாம், 2 பேரிச்சம்பழம் ஊற வச்சுருந்தோம். இது நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். இப்போ அதில் தண்ணி இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ வந்து ராகி பால் எடுத்தோம் இல்லையா, இதை வந்து காய்ச்ச ஆரம்பிக்கலாம். ராகி பாலை வந்து நல்லா காய்ச்சும். இது வந்து முளை கட்டின அந்த கிழறு, அது வந்து இப்போ வந்து பாதாம், முந்திரி, 2 பேருக்கு நல்லா அடிச்சு வச்சிருக்கோம். காமி இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த நட்ஸு, அந்த டேட்ஸ்லாம் அதோட இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிச்சு நம்ம கிண்டிக்கலாம் நல்லா. அதுவுமே இப்போ நல்லா கிண்டுறோம். ஒரு சிலது நல்லா அரைப்படலை, நான் அரைக்கல, இன்னுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி கிண்டி விடுவோம். இப்போ நல்லா ரெடியாக பார்த்து உங்களுக்கு என் பொண்ணு தாங்க இவ்வளோ செட்டப் பண்ணுறான். அவளை வச்சுக்கிட்டே வீடியோ எடுக்கிறேன். அவன் தான் இவ்வளோ செட்டப் பண்ணுறான். இப்போ வந்து ராகி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா அரைப்பட்டுருக்கணும், அது அரைப்படல, இருந்தாலும் மேலாக பாப்பா கொடுக்கலாம். ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஹெல்த்தியான ஃபுட்டு இப்போ பாப்பாவுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.